சாஸ்தா பீடம் எனும் ஐயப்பன் ஆலயம் அழகாக அமைந்திருக்கிறது. 18 படிகளோடு. எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அங்கே போவதற்கு. ஆனால் படங்களிலே பார்க்கும்போது எல்லாம் ஒரு அருமையாக காட்சி தருகிறது அந்த சாஸ்தா பீடம். தாயகம் சென்றால் தவறாமல் வடலி அடைப்பு செய்து அந்த சாஸ்தா பீடம் ஐயப்பன் ஆலயத்தை எல்லாரும் தரிசித்து வாருங்கள். அதனுடைய ஆலய தர்மகர்த்தர் குருசுவாமி கபிலன் சுவாமி அவர்கள் அந்த ஆலயத்தை நிர்மாணித்து அருமையாக நடத்தி வருகிறார். தற்போது அவர்களுடைய ஒரு புதிய முயற்சி இணையதளத்திலே ஆன்மீக பேச்சாளர் திரு மதிப்புக்குரிய டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அண்ணா அவர்கள் அந்த இணையதளத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம், பார்த்தறிந்து கொள்ளலாம், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். அகில உலக சாஸ்தா பீடம் இணையதளம் என்னும் ஒரு அருமையான வெப்சைட் திறந்திருக்கப்படுகிறது. எங்களுக்கு மேலும் தகவல்கள் தரும். அங்கே வீரமணி அவர்களுடைய பாடல்கள், அவருடைய ஐயப்பனுடைய கருத்துக்கள், மேலும் ஆன்மீக பேச்சாளர்களுடைய விசேஷமான பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிறது. இந்திய நன்னாளிலே எங்கள் ஆலய சார்பாக ஒரு ஆசி உரை தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த ஆசி உரையை அவர்களுக்காக வழங்குகிறோம். குரு கிடைப்பது என்பது நாங்கள் நினைத்து நடப்பதில்லை. ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கருடாசிரி ஐயப்பன் இந்து ஆலயத்திலே சுப்பிரமணிய குருசுவாமி கரங்களாலே மாலையிட்டோம். அந்த பிராப்தம் இன்று வரை இன்னும் எவ்வளவோ குருசாமிகளை கண்டு அவர்களுடைய ஆசியோடு ஐயப்பனுடைய விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பகவான் தந்திருக்கிறார். ஆகையாலே குரு கிடைப்பது நாங்கள் நினைத்து குரு கிடைப்பதில்லை. நாங்கள் எவ்வளவு தூரம் ஐயப்பனிடம் பக்தியாக இருக்கிறோமோ அதன் பரிபலன் தான், அதன் பலன் ஐயப்பன் எங்களுக்கு நிர்வகித்திருக்கிறார். வீரமணிதாசன் ஐயா, அரவிந்த் அண்ணா, எங்களுடைய நாதன் குருசாமி எல்லாம் வந்து நாங்கள் நினைத்து அவர்களை நெருங்க முடியாது. ஐயப்பனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இப்படியான குருசுவாமிமார்கள் எல்லாம் கிடைப்பார். ஆகையாலே ஐயப்பனுடைய விரதத்திலே குரு பக்தி மிகவும் முக்கியமானது. ஐயப்பன் ஒரு கண்ணன் தான், குருசுவாமி ஒரு கண். ஆகையாலே விரதத்தை கடுமையாக இருந்து இவ்வளவு நேரமும் பொறுமை காத்து இந்த அருமையான ஒரு உலக பூஜையை தந்த உங்களுக்கும் ஆலய சார்பிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திரு கபிலன் சுவாமி அவர்களுக்கும் அவர்கள் தொடங்கி இருக்கும் இந்த ஒரு புதிய முயற்சி எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறோம். சாஸ்தாபுர ஐயனுக்கு ஒரு சரணம் சொல்லுங்கள். சுவாமியே